தம்ப்நெயில் மேக் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் இன்றைக்கி. ஸோ நான் ஃபஸ்ட்டு வீடியோஸில் போயிட்டு வீடியோ ப்ளே பண்ணி ஒரு நல்ல இதை கேப்சர் பண்ணிக்கிறேன். ஸோ எந்த மூமெண்ட் நல்லா இருக்கோ அதை நம்ம கேப்சர் பண்ணி அதை நம்மளோட இமேஜாக வச்சுக்கலாம். ஓகே, திஸ் லுக்ஸ் டைனமிக். இதை நான் வந்து ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிட்டேன். அண்ட் now we are going to open our Canva app. Canva ஆப்பில் நான் நியூ கேன்வாஸை க்ரியேட் பண்ணி காட்டுறேன் ஸ்க்ராட்ச்லேருந்து. தம்ப்நெயிலோட கேன்வாஸ் எடுத்தாச்சு. நம்ம இதில் கிளிக் பண்ணி அப்லோட் கொடுத்து அப்லோட் ஃபைல்ஸ் எடுத்த ஃபைல் ஆடு வந்துடுச்சு. ஸோ now we have a thumbnail. இதை வந்து நம்ம சேச்சுரேஷனில் இன்க்ரீஸ் பண்ணால் தான் சின்னதாக இருக்கிறத பார்த்தாலும் பெருசாக தெரியும், நல்ல டிஃபினேஷன் தெரியும். ஸோ ஃபஸ்ட் நான் வெயிட் பண்ணுறேன். தென் லெட்ஸ் கோ டு ஹைலைட்ஸ். ஹைலைட்ஸ் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணலாம். கான்ட்ராஸ்ட் கொஞ்சம் குறைச்சிட்டு பிரைட்னஸ் இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு சேச்சுரேஷன் இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு ஷார்ப்னஸ் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு எஸ் வில் சேவ் திஸ். அடுத்து டெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம்? வாட் இஸ் அ பிஸ்னஸ் மாடல்? இல்லை பிஸ்னஸ் மாடல் எக்ஸ்பிளைன்ட் இன் தமிழ். இதான் வந்து இதோட டைட்டில். இப்போது நம்ம ஒரு ட்ரிக் யூஸ் பண்ண போகிறோம். இந்த மாதிரி ஒரு ஆப்ஜெக்ட் எடுத்துக்கிட்டு இதை பேக்ரவுண்டில் இப்படி வச்சு இப்போ இது வந்து பேக்கில் இருக்கா, கிளிக் பண்ணி பொசிஷனில் போய்ட்டு சென்ட் பேக்வர்ட்ஸ் கொடுத்தா கரெக்டாக உட்காந்துரும். இந்த எக்ஸ்பிளைன்ட் இன் தமிழில் கொஞ்சம் சரியாக உட்காராத மாதிரி ஃபீல் ஆகுது. ஓகே, இப்போ இங்கே சைஸ் ஒன்று கொஞ்சம் குறைச்சா நல்லாயிருக்கும்னு ஃபீல் ஆகுது. அண்ட் ஃபாண்ட்டுமே வேறு மாற்றணுன்ட்ருக்கேன் நான். ஏதாச்சும் கொஞ்சம் போல்டான ஃபாண்ட்டு தான் நல்லாயிருக்கும். ஸோ இதுக்கப்புறம் இதே நம்ம யூஸ் பண்ணலான்ட்ருக்கேன் நம்மளோட எல்லா வீடியோஸ்லேயும். இப்போ பொசிஷனிங் நல்லா வந்திருக்குன்னு நினைக்கிறேன் ஓரளவுக்கு. கொஞ்சம் நல்லா இருக்கணும் எப்போவுமே என்ன பண்ணுறது.
போதும். ஸோ கிளிக் பண்ணி டவுன்லோட் கொடுத்தா பிஎன்ஜி